காட்பாடியில் திமுக எம்பி கதிரானந்த் வீட்டில் அமலாக்கத்துறையின் சோதனை தொடங்கியது. 7 மணி நேரம் வீட்டிற்கு வெளியே காத்திருந்த அதிகாரிகள் தற்பொழுது தங்களது சோதனையை துவக்கியிருக்கிறார்கள். அமலாக்கத்துறை அதிகாரிகளுடைய பர்ஸ் உள்ளிட்டவற்றை திமுகவினர் சோதனை செய்த பின்னரே வீட்டிற்குள் அனுப்பப்பட்டனர் என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது. கடந்த 7 மணி நேரமாக காட்பாடியில் எம்பி கதிரானந்த் வீட்டின் முன்பு அமலாக்கத்துறை அதிகாரிகள் காத்திருந்தனர். இந்நிலையில் 7 மணி நேரத்திற்கு பின்பு அவர்கள் தங்களுடைய சோதனையை துவக்கியிருக்கிறார்கள். அதற்கு முன்னதாக அமலாக்கத்துறையினரை திமுகவினர் சோதனை செய்த பிறகே அவர்களை உள்ளே அனுமதித்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் குமரவேல். குமரவேல், கடந்த 7 மணி நேரமாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் வீட்டின் முன்பு காத்திருந்தார்கள். தற்பொழுது தனது சோதனையை துவக்கியிருக்கிறார்கள். அதற்கு முன்னதாக திமுகவினர் அவர்களை சோதனை செய்ததாக கூறப்படுகிறதே, என்ன விவரம்? கார்த்திகா, அமைச்சர் துரைமுருகனும் அதே போல அவருடைய மகன் எம்பியுமான கதிரானந்த் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொள்வதற்காக இன்று காலை 8 மணிக்கு முன்னதாகவே காட்பாடி காந்திநகர் பகுதியில் இருக்கக்கூடிய அவர்களுடைய வீட்டிற்கு வந்தார்கள். ஆனால் அமைச்சரும் எம்பி ஆகிய இருவருமே வீட்டில் இல்லாத காரணத்தால் தற்போது சுமார் 7 மணி நேரம் வரை காத்திருந்தவர்கள் வெளிநாட்டில் இருக்கிற எம்பி கதிரானந்தை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்ட போது அவர் சோதனை செய்வதற்கு ஒப்புதல் அளித்துள்ளார். ஆனால் அதற்கு முறையான அனுமதி வேண்டும் என அமலாக்கத்துறை அதிகாரிகள் கூறியதை தொடர்ந்து எம்பி கதிரானந்த் தரப்பில் இருந்து சோதனை செய்வதற்கான அனுமதியாக ஒரு மெயில் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அந்த மெயிலில் சோதனை செய்யும் போது எம்பி தரப்பிலிருந்து யார் யார் இருக்க வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார். அந்த அடிப்படையில் காட்பாடி வடக்கு பகுதி செயலாளர் சுனில்குமார், காட்பாடி தெற்கு பகுதி செயலாளர் வன்னியராஜா, அதே போல் எம்பி கதிரானந்துடைய உறவினரும் வழக்கறிஞருமான பாலாஜி ஆகியோர் 3 பேர் இப்போது உள்ளே சென்றிருக்கிறார்கள். காலை 7 மணியிலிருந்து காத்திருந்தவர்கள் தற்போதுதான் அமைச்சரும் துரைமுருகன் மற்றும் அவருடைய மகன் கதிரானந்த் ஆகிய இருவரும் ஒரே வீட்டில் வசித்து வரக்கூடிய சூழலில் அவர்களுடைய வீட்டில் சோதனை செய்வதற்காக சற்று நேரத்திற்கு முன்பு உள்ளே சென்றிருக்கிறார்கள். இந்த சூழலில் அதிகாரிகள் உள்ளே செல்வதற்கு முன்பாக சுமார் 6 அதிகாரிகள் இந்த ஆய்வில் இருந்தார்கள். 2 பெண் அதிகாரி உட்பட மொத்தமாக 6-7 அதிகாரிகள் அமலாக்கத்துறை சோதனைக்காக வந்திருந்தார்கள். இவர்கள் வைத்திருந்த பை, அதாவது லேடிஸ் ஹேண்ட்பேக், ஆண்கள் வைத்திருந்த லேப்டாப் பேக், அவர்கள் வைத்திருந்த ஆவணங்கள் அனைத்தையுமே திமுகவினரும் உள்ளே செல்வதற்கு முன்பாக அவங்க முழுமையாக பரிசோதித்தார்கள். கட்சியினர் தரப்பிலிருந்து உள்ளே அனுமதிக்கப்பட்ட 3 பேருமே இவங்க அமலாக்கத்துறை அதிகாரி முழுசா பரிசோதனை பண்றாங்க. இதோட அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா அமலாக்கத்துறை அதிகாரிகள், ஆண் அமலாக்கத்துறை அதிகாரிகளை அவங்களோட பாக்கெட்டு, அவங்களோட பேண்ட் பாக்கெட் இது எல்லாத்திலுமே கை வச்சு முழு பரிசோதனை செஞ்ச பிறகுதான் இவங்க உள்ள போயிருக்கிறாங்க. இந்த நிலையில தற்போது காலையிலிருந்து எம்பி கதிரானந்திற்கு தொடர்புடைய கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரியில காலை முதலே சோதனை நடைபெற்று வருது. திமுக அமைச்சருக்கு நெருக்கமானவரும் திமுக பிரமுகருமான பூஞ்சொலி சீனிவாசன் அவருடைய வீட்டிலும் காலை 8 மணியிலிருந்து சோதனை நடைபெற்று வருது. இந்த நிலையில தான் சற்று நேரத்திற்கு முன்பில் இருந்து 6 அதிகாரிகள், அமலாக்கத்துறை அதிகாரிகள் கதிரானந்த் வீட்டிற்கு சோதனைக்காக சென்றிருக்கிறார்கள். கார்த்திகா, 7 மணி நேரம் காத்திருப்புக்கு பிறகு 6 அமலாக்கத்துறை அதிகாரிகள் வீட்டிற்குள் சோதனையிட சென்றிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குமரவேல்.